சிங்கப்பெண்ணே எபிசோட் 907 AI வாய்ஸ் ஸ்கிரிப்ட். வணக்கம் பிரண்ட்ஸ், இன்னைக்கு சிங்கப்பெண்ணே சீரியல்ல 907வது எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல ரகுவோட மனைவியும் கருணாகரனும் ரோட்டுல பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை ஆனந்தி பார்த்துடுறாங்க. அப்போ ரகுவோட கொலைக்கு காரணம் அன்புதான் என்று கருணாகரன் சொல்றான். இதை கேட்டு ரகுவோட மனைவியால அதை ஏத்துக்கவே முடியல. ஆனா கருணாகரன் தொடர்ந்து அன்பு ஒரு கேடுகெட்ட பையன் என்றும் ஏற்காட்டுல உன்னோட கணவனை திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்கான் என்றும் சொல்றான். அதோட மட்டும் இல்லாம கம்பெனியில நடந்த சில்வர் ஜூப்ளி பங்கன்ல ஆனந்தியை சீரழித்ததும் அன்புதான் என்று கருணாகரன் சொல்ல அதை கேட்ட ஆனந்திக்கு கோபம் தலைக்கேறிடுது. என்னடா சொன்ன என்று கத்திக்கிட்டே கருணாகரனை ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் நடுரோட்டுல பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனந்தி கருணாகரனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. அந்த நேரத்துல ரோட்டுல வந்த 2 பேர் சண்டையை பார்த்துட்டு வந்து தடுக்கிறாங்க. கருணாகரனை அடிக்க போகும்போது விடுங்க, அவரு பெரிய கேஸ்ல மாட்டத்தான் போறாரு, அதுவரைக்கும் வெளியே இருக்கட்டும் என்று ஆனந்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கருணாகரனும் ஆனந்தியை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பிறகு ரகுவோட மனைவி கிட்ட ஆனந்தி பேசும்போது நீங்க பணத்துக்காக விலை போயிட்டீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று சொல்றாங்க. அதுக்கு ரகுவோட மனைவி இது என் கணவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணம் என்று சொல்றாங்க. உடனே ஆனந்தி நியாயமான பணம்னா கம்பெனிக்கு போய் வாங்கிக்க வேண்டியதுதானே, ஏன் இப்படி ரோட்டுல வாங்கிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாத ரகுவோட மனைவி நீங்க 2 பேரும் தான் குற்றவாளிகள், அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் என்று சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல துளசி டைவர்ஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்து ஆனந்தி கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ துளசியோட அப்பா வந்து ரெடி பண்ணிட்டியா என்று கேட்கிறார். அதுக்கு துளசி அமைதியா இருங்கப்பா, யாராவது காதுல விழுந்துடும், எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டேன், அத்தை கிட்டையும் ஆனந்த் கிட்டையும் கையெழுத்து வாங்கணும் என்று சொல்றாங்க. அதோட இவங்க 2 பேரையும் சமாளிச்சிடலாம், ஆனா யாழினியை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல என்று பேசிக்கிட்டு இருக்கும்போது சரியாக யாழினி அங்கே வந்துடுறாங்க. என்ன என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று யாழினி கேட்க துளசியோட அப்பா உடனே சமாளிச்சு அன்பு ஜெயிலுக்கு போயிட்டான் இல்லையா, அதனால நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் என்று சொல்றார். ஆனா யாழினிக்கு அந்த விளக்கம் கொஞ்சமும் நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் யாழினியோட அம்மா வந்து காலேஜ் போற நேரத்துல ஏன் வீணா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்கிறாங்க. அதுக்கு யாழினி நான் எதுவும் செய்யலம்மா, துளசிதான் என்னை கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்றாங்க. பிறகு யாழினி டிபன் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அன்புவோட அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எடுக்கணும்னா இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடணும் என்று சொல்லி அன்புவோட அம்மா கிட்ட துளசி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அடுத்த காட்சியில் ஆனந்தி கோபமா ஆட்டோவுல வந்து ஹாஸ்டல்ல இறங்குறாங்க. அதை பார்த்த சௌசௌ ஏன் ஆனந்தி இவ்வளவு கோபமா இருக்க என்று கேட்க என் கோபத்துக்கு எல்லையே இல்ல, நான் மித்ராவை பார்க்க போறேன் என்று ஆனந்தி சொல்லிட்டு போறாங்க. ஆனா வழியிலேயே மித்ராவோட தோழி டயானா ஆனந்தியை வழிமறிக்கிறாங்க. சௌசௌ ஆனந்தி இங்கே வர எல்லா தகுதியும் இருக்கு, அவங்க பேரையும் இன்னும் நீக்கல என்று சொல்றாங்க. அதுக்கு ஆனந்தி வார்டனை கூப்பிடுங்க, நான் வார்டன் கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனா வார்டன் வெளியே போயிருக்காங்கன்னு சௌசௌ சொல்றாங்க. நான் மித்ராவை பார்த்துட்டு போயிடுறேன், என்னை விடு என்று ஆனந்தி சொன்னாலும் டயானா விடவே இல்ல. நீ ஹாஸ்டலுக்குள்ள வந்தாலும் எங்க ரூமுக்குள்ள வர உனக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லி வழிமறிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆனந்தியால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம டயானாவை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. உடனே சௌசௌ வந்து சண்டையை தடுக்கிறாங்க. ஆனா ஆனந்தியோட கோபம் குறையல. வாட்ச்மேன் வைத்திருந்த குச்சியை எடுத்து டயானாவை அடிக்க போறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு மித்ரா வந்து அதை தடுத்து வேண்டாம் ஆனந்தி, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்றாங்க. பிறகு டயானாவை திட்டிட்டு சொல் ஆனந்தி, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்றாங்க. அதுக்கு ஆனந்தி
உன் மன்னிப்பு எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் உன்கிட்ட தனியா பேசணும், வா என்று சொல்லி மித்ராவை அழைத்துக்கிட்டு போறாங்க. இப்படியாக இன்னைக்கு சிங்கப்பெண்ணே சீரியல்ல பல பரபரப்பான சம்பவங்கள் நடந்திருக்குது. அடுத்ததாக ஆனந்தியும் மித்ராவும் தனியா என்ன பேச போறாங்க? அன்பு விஷயத்துல மித்ரா என்ன முடிவு எடுக்க போறாங்க? ரகுவோட கொலைக்கு பின்னாடி இருக்கிற உண்மை எப்போ வெளியே வரப்போகுது? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நாளைய எபிசோடை பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே தொடர்ந்து சிங்கப்பெண்ணே சீரியல் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.